அடுத்ததாக நாம் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய 2 சிறந்த பேச்சாளர்கள் இன்னும் இங்கே நமக்காக காத்திருக்கிறார்கள். அதில் மௌலானா டாக்டர் எம் சதீதுல் பாக்கவி ஹதரத் அவர்கள், தலைமை இமாம், சென்னை அடையாறு குராசானி பள்ளிவாசலுடைய தலைமை இமாம், தமிழ் பேசும் முழு உலகத்திற்கும் அறிமுகமான சிறந்த பேச்சாளர், சீர்திருத்த புரட்சியை நிகழ்த்திய ஆன்மீக அரசியல்வாதி என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய வழிகாட்டு குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மௌலானா பசீம் தாவூதி ஹஜரத் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக இந்த மிகப்பெரிய சமூக நல்லிணக்க மாநாட்டில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சமுதாய தலைவர்கள், சகோதர சமயங்களினுடைய தலைவர்கள், வீற்றிருக்கிற உலமா பெருமக்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய அங்கத்தினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் இன்பமான இஸ்லாமிய நல்வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி, இதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய மடை திறந்த வெள்ளமாய் ஒரு நிறைவு பேருரை காத்திருக்கிறது. அண்ணன் நாஞ்சில் செம்பத் அவர்கள் உங்களுக்கு முன்னால நான் பேசுறனே என்று சொன்னார்கள். அவர்கள் பேசி முடித்து விட்டால் பாலக்கரை மயானக்கரை ஆகிவிடும். யாரை வைத்துக் கொண்டு பேசுவதென்று தெரியவில்லை என்பதாலேயே அவர்கள் இருக்கிற மேடைகளில் பெரும்பாலும் பேச்சாளர்கள் முந்திக் கொள்வார்கள். வார்த்தைகளின் வித்தகர், தமிழ் வாக்கியங்களின் சிற்பி, ஆயிரக்கணக்காக அவர் வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருப்பது போலவே உரை கேட்க நானும் வந்திருக்கிறேன். எனவே அவர்கள் இறுதியாக பேசுவதற்கு முன்னால் சமூக நல்லிணக்க மாநாட்டிலே எனக்கு தலைப்பு சீர்திருத்த புரட்சியை நிகழ்த்திய ஆன்மீக அரசியல்வாதி என்றொரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஓரளவு முடிந்தவரை சில செய்திகளை மாத்திரம் உங்கள் சிந்தைக்கு கொண்டு வந்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் அருள் புரிவானாக. சமூக நல்லிணக்க மாநாட்டை திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா முன்னெடுத்திருக்கிறது. காலத்தினுடைய கட்டாயம். இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா, அது பொது சிவில் சட்டத்தினுடைய போராட்டத்தின் போதும், சிஏஏ என்ஆர்சி போன்றவைகளின் ஆர்ப்பாட்டத்தின் போதும், முத்தலாக் பிரச்சனையின் போதும், பல்வேறு நிலைகளிலும் மிகச்சிறந்த ஒரு மனித சமுதாயத்தினுடைய திரளை ஒன்று கூட்டி ஒரு கருத்துருவாக்கத்திற்கு பாடுபட்டு கொண்டிருப்பது திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா. அந்த அடிப்படையில் வெற்றிகரமாக இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தையும் நல்ல மனோதிடத்தையும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நான் துவங்குகிறேன். வெறுப்பு அரசியல் இந்த இந்திய மண்ணில் நாலா பக்கமும் திணிக்கப்படுகிற ஒரு சூழலில் நாம் சமூக நல்லிணக்க மாநாடு நடத்துகிறோம். அடுத்து 1-2 வருடங்களில் சில சங்பரிவார இயக்கங்களுக்கு 100ஆண்டு விழா வருகிறது. அந்த 100ஆண்டு விழா வருவதற்குள்ளாக நாங்கள் கட்டமைத்திருக்கிற எங்களுடைய ராஷ்டிரத்தை நாங்கள் அமைத்து விடுவோம். அப்போது இந்தியாவினுடைய சிறுபான்மையினர்கள் இந்த நாட்டில் வாக்குரிமை கூட பெறமாட்டார்கள் என்று
யாரோ தெருவிலே போபவன் அல்ல, மத்திய அமைச்சரெல்லாம் பேசுகிற ஒரு அபாய சூழலில் தான் நாம் இங்கே சமூக நல்லிணக்க மாநாடு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சமயங்களை வைத்து பிளவுபடுத்தி அவர்களை சண்டை போட வைத்து அந்த ஆதாயத்தில் தன் அரசியல் வளர்ச்சியை கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கு நேர் எதிராய் அந்த சமய தலைவர்கள் ஓரணியிலே வந்து உட்கார்ந்து விட்டால் அவனுடைய அரசியல் அஸ்தமனமாகிவிடும். அதற்காகத்தான் சமூக நல்லிணக்க மாநாடு. இங்கே அருட்திரு பங்கு தந்தை அமர்ந்திருக்கிறார்கள், ஆலிம் உலமா பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், பல்வேறு இந்து சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். நீ எங்களை வச்சு உன் அரசியல் குளிர் காயலான்னு நினைக்கிற போது நாங்கள் நல்லிணக்கமாய் ஒன்றுபட்டு கரம் கோர்த்து நிற்போம், முடிந்தால் நீ விளக்கிப்பார் என்பதை சொல்லுவதற்குத்தான் இந்த மாநாடு. அடிக்கடி சொல்வதுண்டு, இறைவன் படைப்பிலே எலிக்கு மட்டும் பல்லு வளரும், மனிதர்களுக்கு வளராது. வளர்ந்தால் விகாரமாகிவிடும். எலிக்கு தினந்தோறும் பல்லு வளரும். அது வளர்ந்தால் ஆபத்து. எனவே சமன்படுத்திக் கொள்ள அது எதையாவது கரிக்கும், எதையாவது கொறிக்கும், கடிக்கும். சமயங்களில் டார்பாயை, சமயங்களில் கால்மிதியை, சமயங்களில் நம் லுங்கியை, சமயங்களில் நம் பிள்ளைகளின் கணக்கு புத்தகத்தை, நோட்டு புத்தகத்தை, அட்டை பெட்டியை நாம் கூட நினைப்பது உண்டு, இது வெஜ்ஜா நான் வெஜ்ஜா, எல்லாத்தையும் கடிச்சு கொதறுதுன்னு நினைப்போம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அது கடிப்பது என்பது அது வேற எதுக்கோ இல்லை. அது சரியா இருக்கணும்னா அதனுடைய இருப்பு வேண்டும் என்றால் அது யாரையாவது கடித்தாக வேண்டும். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இந்திய அரசியலிலும் எலிகள் இருக்கிறது, எலிகள் இருக்கிறது. அந்த எலிகள் யாரையாவது கடித்தால்தான் அது சரியாக இருக்க முடியும். அது சமயங்களில் முஸ்லிமை குதறும், சமயங்களில் கிறிஸ்தவர்களை கடிக்கும், சமயங்களில் தலித்துகளை, பட்டியலினத்தவர்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, யாரை வேண்டுமானாலும் கடிக்கும். கடிக்கிறதே என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டாம். அவன் இருக்க வேண்டுமானால், அவன் அரசியல் இருப்பு வேண்டுமென்றால் அவன் யாரையாவது குதறிக்கொண்டே இருப்பான். நமக்கு தான் எலி பொறியில இது வைக்க தெரியுமில்ல. எலியை பிடிக்கிறதுக்கு நாம ஏதோ வைப்போம் இல்லைங்க, அதெல்லாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவதற்குத்தான் சமூக நல்லிணக்க மாநாடு, வேறொன்றும் இல்லை. அந்த எலிகளை சந்திக்க நாங்கள் தயாராகிவிட்டோம். எங்களிடமும் சில தேங்காய் துண்டுகள் இருக்கும் அல்லவா. அன்பிற்குரியவர்களே, சமூக நல்லிணக்க மாநாடு எதற்காக என்று சொல்லுவதற்காக சில வார்த்தைகளை சொன்னேன். நான் என் தலைப்புக்குள்ளே வருகிறேன். சீர்திருத்த புரட்சியை நிகழ்த்திய ஆன்மீக அரசியல்வாதி. தலைப்பு நோட்டீஸ் வந்தவுடனே கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல்ங்கிறது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஓஞ்சிருச்சு. பயங்கர வேகம் எடுத்து ஏதோ ஒரு ஆன்மீக அரசியல் அநேகமாக இந்தியாவை வெகு வேகமாக தாக்கப் போகிறதுலாம் நினைச்சு வழக்கம் போல புஷ்னு போயிருச்சு. ஆன்மீக அரசியல் என்றால் கலை சேவை புரிந்து பல நூறு கோடிகளை சம்பாதித்து விட்டு அதை வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு கொண்டு காலம் போன கடைசியில எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுவதற்கு பெயர் ஆன்மீக அரசியல் அல்ல. சில பேர் ஆன்மீக அரசியல் என்று சமீப காலத்தில் பேசினார்கள், பெயர்கள் வேண்டாம். ஆன்மீக அரசியல் அஸ்தமனமாகி போய்விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த ஆன்மீக அரசியலை பற்றி உங்களோடு சில செய்தி சொல்லுகிறார்கள். அதுவும் சீர்திருத்த புரட்சி. இந்த புரட்சினா என்னன்னு தெரியல. ஒரு கட்சியை கட்டமைத்து உருவாக்கிவிட்டால் புரட்சி என்கிறார்கள். ஒரு 10 வெற்றி படங்களிலே நடித்து விட்டால் அவர்கள் புரட்சியை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். யார் யாரோ எதற்கோ புரட்சி என்கிறார்கள். அதிகம் புரட்சியை பற்றி இந்த உலகத்தில் விவாதித்தவர்கள் மார்க்சியம் சார்ந்தவர்கள். எனவே மார்க்சியம் என்ன சொல்லுகிறது புரட்சி என்று நான் புத்தகங்களை புரட்டுகிறேன். லெனின் ஒரு வரி எழுதுகிறார். புரட்சினா என்ன தெரியுமா? இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமேல் வாழ முடியாதுன்னு சூழ்நிலை வர்றப்போ தன்னெழுச்சியாக மக்களிடம் உருவாகும் சூழலுக்கு புரட்சி என்று பெயர். என்ன அழகான டெபினிஷன். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். இதுவரை வாழ்ந்த மாதிரி
இனிமேல் வாழ முடியாது என்று வரும் சூழலில் தன்னெழுச்சியாக மக்களிடம் ஏற்படும் ஒரு நிலைக்கு பெயர் புரட்சி. உண்மை அதுதான். நான் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திற்கு போவதற்கு முன்னால் சமூக நல்லிணக்க மாநாடு எதற்காகன்றதிலையும் இந்த தாரீஃப், இந்த டெபினிஷனை சொல்லுகிறேன். நாங்க எப்பவுமே இந்தியால இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தா தன்னெழுச்சியாக ஒரு செயல் வரும் அல்லவா, அதற்கு புரட்சி என்று பெயர். அது வரும், தானாக வரும். நீங்கள் எதிர்பார்ப்பது போல தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள். தன்னெழுச்சியாய் ஒரு சூழல் வரும். அப்போது அவர்கள் வீதிக்கு இறங்குவார்கள். பல்வேறு சர்வாதிகார தலைவர்களினுடைய வரலாறுகளில் அடிக்கப்பட்ட சாவுமணி எல்லா இடத்திலும் இருக்கிறது அல்லவா. நபிகள் நாயகம் காலத்தில் புரட்சியை நாயகம் ஏற்படுத்தினார்கள். ஏன் தெரியுமா? அந்த மக்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமேலும் வாழ முடியாது. டெய்லியும் தண்ணி, டெய்லியும் விபச்சாரம், டெய்லியும் சூதாட்டம், எல்லாம் எத்தனை அக்கிரமங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அந்த மண்ணில இருந்ததல்லவா. இனிமேல் அந்த மாதிரி இருக்க முடியாது என்ற சூழலை ஏற்படுத்திய நாயகம் உண்மையாகவே புரட்சி தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதகுல வரலாற்றினுடைய தடத்தை மாற்றி அமைத்த பெருமை பெருமானாருக்கு சேரும். போய்கொண்டிருக்கிற போங்கை வேறு திசைக்கு திருப்பிவிட்ட பெருமை பெருமானாருக்கு சேரும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், கிறிஸ்தவ பேராசிரியர் மைக்கேல் ஹார்ட் 100 பேரை தொகுத்து நபிகள் நாயகத்திற்கு முதலிடம் கொடுத்தார். மைக்கேல் ஹார்ட் ஒன்னும் கடந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் அல்ல, இப்ப நம்ம நூற்றாண்டு கூட நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் தான். அறிவியல் அறிஞர் மனவை முஸ்தபா போன்றவர்கள் அவர்களை போய் சந்தித்தார்கள். சமீபத்தில் காலஞ்சென்ற அறிவியல் தமிழுக்கு அளப்பெரிய சேவையாற்றிய மனவை முஸ்தபா உள்ளிட்ட அவர்களின் அறிஞர் குழு மைக்கேல் ஹார்ட்டை போய் சந்திச்சு கேட்டாங்க, த 100 அப்படிங்கிற புஸ்தகத்துல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இருக்கிறாரே, நியூட்டன் 2வது இருக்கிறாரே, உலகத் தலைவர்கள் நிறைய பேர் பின்வரிசையில இருக்கிறார்களே, முகம்மதுவை முதல்ல வச்சதுக்கு என்ன காரணம் என்கிற போது முகம்மதுவினுடைய ஆன்மீகம் சொல்லல அவரு, முகம்மதுவினுடைய தனி மனித வாழ்க்கையை சொல்லல அவரு. மைக்கேல் ஹார்ட் நேரடியாக சொன்னதாக மனவி முஸ்தபா என்ன பதிவு செய்கிறார் தெரியுமா? குறைந்த காலகட்டத்தில் மனித குலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய தலைமை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 வருஷம் கழிச்சு மாற்றத்தை ஏற்படுத்துவது வேறு. ஒரு தலைவன் கண்டுவிட்டு போன கனவை அவருக்கு பின்னாலே வருகிற தொண்டர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே மண்ணில் கனவை நனவாக்கி அது வேறு. எடுத்துக்கொண்ட காலம் 23 வருஷம். உங்களுக்கு தெரியும், நபிகளாருக்கு நபி பட்டம் கிடைக்கிற போது வயது 40, அவர்கள் வஃபாத் ஆகிற இறக்கிற போது வயது 63. இடைப்பட்ட ஆண்டுகள் 23 ஆண்டு காலத்தில் மது இல்லாத தேசம் வேண்டும், விபச்சாரம் இல்லாத வீதி வேண்டும் என்று அவர்கள் நினைத்த கனவெல்லாம் கனவை நனவாக்கிவிட்டு காலஞ்சென்ற தலைவர். மதுவிலக்கு இந்த மண்ணில் இன்னைக்கு வரைக்கும் கனவாத்தானே இருக்கு, உலகம் பூரா கனவாத்தானே இருக்கு. அண்ணா சொன்னார், இயேசு சொன்னார், காந்தி சொன்னார், பெரியார் சொன்னார், எல்லாம் சொன்னார்கள். மதுவிலக்கு சாத்தியமாக மாட்டேங்குது. 23 வருஷத்தில் அரேபிய தீபகற்பத்தில் மது ஆராய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேசத்தில் இனிமேல் மதுவின் வாடை இல்லை என்கிற ஒரு இலக்கை ஏற்படுத்திவிட்டு மறைந்தார்கள் அல்லவா. புரட்சின்னா அதுக்கு பேரு. இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்றொரு சூழலை அன்றைக்கு ஏற்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீக அரசியல்வாதின்னு நிறைய பேர் வெளியில ஒரு வேட்டி மாத்திரம்தான் உடுத்தி இருக்கிறார்கள், வெற்றுடம்போடு இருக்கிறார்கள். பார்த்தா பதஞ்சலி பல்லாயிரச்சி வந்துருச்சா, பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு, 10,000 கோடியிலே அதிபர்கள். ஆன்மீக அரசியலுக்கு பெயர் கோடிகள் அல்ல. நாங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் எங்கள் நபிகள் நாயகத்தின் வீட்டில் அடுப்பு எரியாது என்று சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாவின் மனைவி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. 3 நாள் தொடர்ந்து அடுப்பு எரியாது. ஆன்மீக அரசியல் அது. பிலால் தனது கக்கத்திலே ஒளித்துக் கொண்டு வருவாரே, அந்த பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தவிர எங்களினுடைய ஒரு நாள் உணவு வேற எதுவும் இல்லை என்கிறார்கள் நபிகளாரின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பேரு ஆன்மீக அரசியல். பாயில படுத்து தூங்கி முதுகிலே பாயினுடைய கோரையின் அச்சு படிந்திருக்கிற நாயகத்தை பார்த்து கொஞ்சம் சொகுசா படுத்துக்கலாமேன்னு கேட்டவரை கடிந்து கொண்டது ஆன்மீக அரசியல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு 23 வருஷம் லட்சக்கணக்கான சதுர அடி பரப்பளவில் வாழுகிற இஸ்லாமிய கட்டங்களின் ஒரே பெருந்தலைவர் இறக்கிற போது அவருடைய உருக்கு சட்டை 16 திர்ஹத்துக்கு அடகு வைக்கப்பட்டிருந்தது. வீட்டில் கோதுமைக்கு காசு இல்லை. எனவே ஒரு யூதனிடம் போய் தன்னுடைய உருக்கு சட்டையை கொடுத்து கோதுமை குடு என்று சொல்லி ஒரு 16 திர்ஹம் பெருமானம் உள்ள கோதுமைக்காக வேண்டி தன் சட்டையை அடகு வைத்துவிட்டு வீட்டில் ஒன்றுமில்லாமல் புறப்பட்டதல்லவா, அது ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்த அரசியல் செய்வதல்ல. எனவே உண்மையான புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பாவம் இருந்துச்சோ எல்லா பாவமும் 15 வருஷத்துல க்ளோஸ் ஆகுது அந்த மண்ணில். நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து பார்த்தால் அப்பவெல்லாம் முஸ்லீம் ஆகிற ஒருத்தர் நபிகள் நாயகம்கிட்ட வந்தா உடன்படிக்கை செய்வாங்க, கையை பிடிச்சி. இது என்ன உடன்படிக்கைன்னு குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷையா, இனிமேல் இறைவனுக்கு இணை வைக்க மாட்டேன். வலா யஸ்ரிக்ன, திருட மாட்டேன். வலா யஸ்ரீன, விபச்சாரம் செய்ய மாட்டேன். வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, குழந்தைகளை உயிரோடு கொல்ல மாட்டேன். வலா யதீனஹு பிபுஹ்தானின், அவதூறு இட்டுக்கட்டு செய்ய மாட்டேன். வலா யஸீனக ஃபீ மஅரூஃபின், நற்காரியங்களில் நான் மாறு செய்ய. இதெல்லாம் இஸ்லாத்துல சேர்றப்ப ஒருத்தர் சொல்லி ரசூலுல்லாவுடைய நபிகள் நாயகத்தின் கையை பிடித்து உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வருவார். அந்த ஆயத்திற்கு வசனத்திற்கு விளக்க உரை எழுதுகிற குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை பாவமும் தளவிரிச்சு ஆடனதுனாலதான், அந்த காலத்தில் இருந்ததுனாலதான் இதை இஸ்லாத்தில் சேருகிற உறுதிமொழி வாசகமாகவே வைத்தார்கள். இது எல்லாமே இருந்தது. இணை வைப்பு இருந்தது, திருட்டு இருந்தது, விபச்சாரம் இருந்தது, குழந்தைகளை கொல்லுவது இருந்தது, அவதூறு இருந்தது, இட்டுக்கட்டு இருந்தது, எல்லா நல்ல காரியத்துக்கும் மாறு செய்வது இருந்தது. இதெல்லாம் தான் இத்தனையும் சேர்த்து 15 வருஷத்துல குழிய தோண்டி ஒரு மனிதர் புதைக்கிறார் அல்லவா. இதற்கு பெயர் ஆன்மீக அரசியல், அல்லது இதற்கு பெயர் தான் புரட்சி. எங்கிருந்து எங்க போனது தெரியுமா வரலாறு? உங்களுக்கு தெரியும், சஅசா என்றொருவர் நபிகள் நாயகத்திடத்தில் சொல்றாரு இல்லையா, 100கணக்கான குழந்தைகளை உயிரோட கூட்டிட்டு போய் குழிய தோண்டி உள்ள இறக்கி விட்டுட்டு மண்ணை தள்ளிட்டு அவர்களின் கத்தல் கதறல் எதையும் திரும்பி பார்க்காமல் நான் திரும்பி வந்து விடுவேன். 100கணக்கான குழந்தைகளை சர்வ சாதாரணமாய் கொன்று குவித்த ஒரு அரபக மண்ணில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு போர்க்களத்தில் இருந்து திரும்புகிறார்கள். ஒரு பெண் சிறுமி, தந்தையும் இறந்து விட்டார், தாயும் இறந்து விட்டார். அனாதையான அந்த சிறுமியை வளர்ப்பதற்கு ஆள் யாரும் இல்லை. கூட்டத்திடத்தில் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு அனாதை சிறுமியை வளர்க்க வேண்டும் வீட்டிலே வைத்து. யார் உங்களிலே தயார்? எல்லா கைகளும் உயர்ந்தது. வேற வழி இல்ல, சீட்டு குலுக்கி போட்டு கையை தூக்கணுங்க பேரை எல்லாம் எழுதி கடைசியில அலி ரலியல்லாஹு அன்ஹு பெயர் வந்தது. அலி, நீங்கள் இங்க வாருங்கள், இந்த சிறுமியை நீங்கள் வளர்த்து ஆளாக்க வேண்டும். கொடுத்து விட்டார்கள் நபிகள் நாயகம். நான் என்ன சொல்ல வருகிறேன்? 100கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை உயிரோடு புதைத்த ஒரு மண்ணில் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு சீட்டு குலுக்கி போட்டு தேர்வு செய்யும் ஒரு சூழலை மாற்றினார்கள் அல்லவா. இதற்கு பெயர் புரட்சி. புரட்சி என்றால் அதுதான். இதுவரை இருந்த மனித குலத்தினுடைய தடத்தை வேறு பாதைக்கு திருப்பி விடுகிறார்கள் அல்லவா. அந்த புரட்சியை செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற சமுதாயம். அவன் சட்டை போடுறானோ இல்லையோ வாளு கத்தி எடுத்து வைக்கிறதுக்கு மறக்க மாட்டான். சர்வசாதாரணமா நாமெல்லாம் சண்டை போட்டா பேசுவோம்ல, உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன் பார். அரபி 2 பேர் பேசினான்னா அப்ப எப்படி பேசுவான் தெரியுமா? உன் மண்டை ஓட்டுல ரத்தம் குடிக்கலன்னா என் பேரை மாத்திக்கோமா. வெட்டி எல்லாம் காய வச்சு மண்டை ஓடி எடுத்து இவன் ரத்தத்தை அதுல ஊத்தி அவன் குடிக்கணுமா. இது சர்வ சாதாரணமாக. அரபு என்பது சண்டை பூமி. நபிகளாருக்கு முன்னாலே அது யுத்த பூமி. சாப்பாடு இல்லாமல் இருந்து விடுவானே தவிர அவன் சண்டை போடாமல் இருக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் இருந்த மக்களை ஒரு 10-15 வருஷத்துல சமாதான விரும்பிகளாய், அமைதி தூதர்களாய், எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற புரட்சி நபிகளாருடையது.
உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் விரிவா பேசல, ஒரு வரியில சொல்றேன். சொர்க்கத்துக்கள் புனித கல்லை எடுத்து கஅபா ஆலயத்திலே வைப்பது யார் என்று வந்தபோது அதுக்கும் சண்டை, எல்லா பெருசுகளுக்கும் சண்டை. ஒரு இளந்தலைமுறை 34 வயது வாலிபராய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை எடுத்து தூக்கி விரிச்சு, இந்த சண்டைய வேணாம், எல்லாரும் துண்ட ஆளுக்கு ஒரு மூலையில பிடி, நானும் பிடிக்கிறேன், அப்படியே தூக்கி சாட்டிடுவோம், ஊரு கூடி தேர் எடுப்பது போல் எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு வந்து செட் பண்ணிடுவோம் சொல்லி வைத்ததை பெர்னாட் ஷா உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். முகம்மது எதை நோக்கி போகிறார் என்கிற சமாதான பயணத்தை கல்லு வச்சப்பவே தெரியப்படுத்திட்டாரு. வருங்கால முகம்மது எப்படி இருப்பார் என்பதற்கு மக்காவிலே அவர் 30 சில்லறை வயதிலே எடுத்து வைத்த அந்த கல் நட்டு வைப்பு ஒரு சான்று என்று எழுதுகிறார்கள். இதுவெல்லாம் தான் புரட்சி. சண்டை போடும் ஒரு சமூகத்தை சமாதான தூதுவர்களாக மாற்றினார்களா இல்லையா? எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர் தமிமுல் அன்சாரி அவர்கள் சொன்னார்கள், பிலால் பாங்கு சொன்னதை நிறைவேறி ஒளிஞ்சதா இன்னைக்கு வரைக்கும் ஒளியில. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கு, பிரிட்டன்ல இருக்கு. சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கொரோனா பீரியட்ல கூட ஒரு ஜார்ஜ் ஃபிளாய்டுன்னு ஒருத்தன் அமெரிக்காவினுடைய நியூயார்க் போலீஸ் கீழே போட்டு கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொள்ளுது. ஐ கான்ட் பிரீத், அவன் சத்தம் போடுறான், என்னால மூச்சுட முடியல, ஐ கான்ட் பிரீத்னு கத்துறான். கிவ் மீ வாட்டர்னு கேக்குறான், தண்ணி கேக்குறான். நிறவெறி பூட்ஸ் கால்களால் வெள்ளை இனத்தினுடைய பூட்ஸ் கால்கள் நசுக்கியது. இன்னைக்கு வரைக்கும் சொன்னாரு, அடிமை அரண்மனையில ஆள முடியவில்லை, நீக்ரோக்கள் ஆள முடியவில்லை. ரொம்ப காலமாவே கருப்பனை வெள்ளையன் பாகுபடுத்தி வைத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே பிரிட்டன்ல கருப்பினத்துக்கு குழந்தை பிறந்தா அவர்கள் தங்களுடைய பெயரோடு சேர்த்து எக்ஸ் என்று வைக்க வேண்டும். எக்ஸ் சேர்த்துதான் வைக்கணும், அது பொது சட்டம். இங்க இருக்கிற வைணவர்கள், அதாவது வர்க்க வேறுபாட்டிலே இங்கே சில கட்டமைப்புகள் இருப்பது போல அங்க எக்ஸ், மால்கம் எக்ஸ் எல்லாம் அதுல வந்தவர். எக்ஸ்னா என்ன? அட்ரஸ் இல்லாத பையனுக்கு எக்ஸ்ன்னு சொல்லுவோம். கணக்கு வாத்தியார் சொல்வார், இந்த புள்ளிக்கு எக்ஸ்ன்னு பேரு, ஏன்னா அட்ரஸ் இல்லைன்னு அர்த்தம். அவன் வைக்க வேண்டும், கிளே என்று வைக்க வேண்டும். இங்கிலீஷுடைய டிக்ஷனரி எடுத்து பாருங்க, கிளே அழுக்கு படிந்த மண் அப்படின்னு அர்த்தம். வட்டார வழக்குல சொன்னா மண்ணாங்கட்டின்னு அர்த்தம். யாரெல்லாம் கருப்பினத்தவனோ அவன் தன் பெயரோடு சேர்த்து கிளை வைக்க வேண்டும். பூசியஸ் கிளை அதுல உள்ளவர், முகமது அலி கிளை அதுல உள்ளவர். என்ன கிளை இவர்கள் எல்லாம்? மண்ணாங்கட்டி என்பதை விருப்ப பெயராகவா சேர்த்து கொண்டார்கள்? இல்லை, வர்க்க வேறுபாடு, நிறவெறி, ஆதிக்க வெறி. தோல் வெள்ளையாக இருப்பதால் நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். அன்னைக்கு உருவாக்கின வார்த்தை கட்டமைப்பு தானே இன்னைக்கு வரைக்கும். கருப்பு எல்லாமே அன்ஆத்தரைஸ்டுன்னு கொண்டு வந்திருக்கானல்ல. பிளாக் மேஜிக், பிளாக் மணி, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கருப்பு பணம், கருப்பு தந்திரம், கருப்பு மேஜிக். என்ன கருப்பு? கருப்பா இருக்குமா? இல்ல, முறையற்றவைகள் எல்லாம் கருப்பு என்று அழைக்கப்பட வேண்டும் என்பது வெள்ளை நிற ஏகாதிபத்தியம் செய்த வேலை. முறையற்றது எல்லாமே நீங்க வரி கணக்கு காட்டாம சேர்த்து வச்சா அதுக்கு பேர் பிளாக் மணி. எதெல்லாம் முறையற்றதோ அதுக்கெல்லாம் பேர். நீங்க ரேஷன் கடையில பின்னாடி வழியா போய் வாங்கினீங்கன்னா அது பிளாக்ல வாங்குறதுன்னு பேர். சினிமா டிக்கெட்ல இருந்து எல்லாமே என்ன பிளாக்ல வாங்குறது? என்ன கருப்பு? நிறவெறி. ஒழித்தார்கள் நிறவெறியை. கஅபாவிலே உயரத்தில் மேல, கஅபாவிலே கீழே நின்றல்ல. நீங்கள் எல்லாம் பார்க்கிற கஅபா என்கிற அந்த சதுர அடி கருப்பு கல், அதனுடைய மேலே ஏறி நின்று கருப்பினத்து பிலால் பாங்கு சொல்லுகிறார். ரெண்டு பேர் வந்தான் விறுவிறுன்னு. அந்த பூர்வ கூடிய அரபு மக்கள், முகமதுக்கு இந்த கருங்காக்காய் தவிர வேற யாரும் கிடைக்கலையான்ட்டு ஒருத்தன் போயிட்டான். ஒருத்தர் ரொம்ப இலக்கியத்தனமா விமர்சனம் பண்ணான். நல்ல வேளை எங்க அப்ப முன்னாடியே போயிட்டான், இருந்திருந்தா இதையெல்லாம் பார்க்கணுமேன்னா. பிலால் பாங்கு சொன்ன போது உயர்குடி சமூகத்தில் மேட்டுக்குடி மக்களிடமிருந்து அன்றைக்கு எழுந்த விமர்சனங்கள் இவைகள் எல்லாம் சாத்தியமாயிற்றா இல்லையா? நான் சொன்னது போல் ஒரு 23 வருஷம் நிறவெறிக்கு குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. வெறுமனே பாவ செயல்கள் மட்டுமல்ல, நீண்ட காலமாக அந்த மண்ணிலே இருந்த அடிமை ஒழிப்பு முறையை மிக வேகமாக கையில் எடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 வருஷம் எத்தனை அடி அடிச்சிருப்பான், என்னென்ன பண்ணிருப்பான். அன்றைக்கு இருந்த அங்கேயும் சில சங்கிகள்லாம் இருந்தானல்ல,
என்னென்ன பண்ணிருப்பானோ. நிலை குலையாத தலைவர். தாயிஃப்ல அடிச்ச அடியில காலில வழியும் ரத்தம், உகது போர்க்களத்திலே அடிச்ச அடியில பல்லு உடைஞ்சு வழியும் ரத்தம், காயம் ஏற்படுகிற போது தூக்கி போட்டுவிட்டு கொள்கையாவது கத்திரிக்காயாவது என்று போக வேண்டும், போகவில்லை. இறப்பிற்கு சற்று முன்னால் மனைவி ஆயிஷா அம்மா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் மர்ர பிக அய்யாமுன் அஷத்த மின் அய்யாமி தாயிஃப் மின் அஷத்த மின் அய்யாமி உஹுத். அல்லாஹ்வின் தூதரே, உங்க லைஃப்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டது அநேகமா உஹது போர்க்களம் தானே? அதுல உங்களை அடிச்சாங்க, ரத்தம் வந்துச்சு, பல்லு உடைஞ்சிச்சு, அதானே அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிஷா. தில்கல் ஆஷரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், இல்லை, நான் தாயிஃபிலே 10 நாள் இருந்தேன். ஓட ஓட அடித்தார்கள், சிறுவர்கள் எல்லாம் அடித்தார்கள். 10 நாள் தங்கி இருந்த போது 10வது நாள் என் காலின் கணுக்கால் எலும்பு உடைந்து ரத்தம் வந்தது. என்னாலே காலை ஊண்ட முடியவில்லை. அதாவது ஆன்மீக அரசியல்ல குலையாமை வேண்டும். நிலைகுலையாமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை குலைந்து விடாத அபாரமான தலைவர். எத்தனை என்னென்ன வந்தாலும் கடைசியாய் நான் நிறைவுக்கு வருகிறேன். கடைசியாய் இந்த 23 வருஷம் கட்டமைத்த புரட்சிக்குரிய இந்த சமூக கட்டமைப்பை அடுத்து வர்றவங்க யாரும் கெடுத்துடக்கூடாதுன்னு என்ன அழகா ஒரு கட்டமைப்பு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒருத்தர் 2ஆம் கட்ட தலைவரா வச்சு, இவர் தான் எனக்கு அப்புறங்கிற மாதிரி பல தடவை அதை டிக்ளரேஷன் கொடுத்து, நல்ல வேலை இல்லைன்னா ரெட்டை தலைமை பிரச்சனையில ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். இல்ல அதெல்லாம் யோசிக்கிறவங்கள, ஒரு தலைவர் எனக்கு பிறகு இவர் என்று சரியாக அடையாளம் காட்ட தவறுகிற போது நாட்டில் தர்ம யுத்தங்கள் கிளம்பி விடுகிறது. உங்களுக்கு தெரியும், நான் விரிவா எந்த அரசியலுக்குள்ளையும் போகல. அது இருந்தார் 2ஆம் கட்ட தலைவர். அப்போதும் உமர் என்றொரு இருந்தார், பதவியை விரும்பாதவர். ஆனா பொம்பளைங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்காங்க. வந்து ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எங்க தகப்பனார் அபூபக்கரை உங்களுக்கு பதிலாக தொழ வைக்க தலைமையேற்கும் பொறுப்பிற்கு நீங்க நிக்க சொல்றீங்க. என் தகப்பனார் ரொம்ப இதயம் பலவீனமானவர், அடிக்கடி அழுகிறவர், அவருக்கு பதிலா உமரை நிக்க வைக்கலாமே, கலீஃபா உமரை நிக்க வைக்கலாமே. அதெல்லாம் முடியாது போ அப்படின்ட்டாங்க. இந்த பொம்பளைங்க வேற வழியா வருவாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய், ஹப்ஸா நீ போய் சொல்லு. அந்தம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அபூபக்கர் தொட வைக்காம வேற யாரையாவது விடலாமே அப்படின்னு சொல்லி, வேணும்னா எங்க தகப்பனார் உமர் கொஞ்சம் திடகாத்திரமா இருப்பாரு, நல்ல மனோதிடத்தோட இருப்பாரு, கம்பீரமா இருப்பாரு, அவரை வைக்கட்டுமா, அவரை சொல்லட்டுமா திட்டாங்க. அல்லாஹுவும் அவனுடைய தூதராகிய நானும் அபூபக்கரை தவிர வேறு யாரும் நிற்க கூடாது என்று முடிவெடுத்து விட்டோம். போட்ட சத்தத்தில், அதாவது உயிர் போகும் தருவாய் அது. அடுத்த சில மணி நேரங்களிலே மரணம். பலகீனமான நேரத்தில் பெருங்குரல் எடுத்து சத்தம் போட்ட உடனே எல்லாம் காலி. நம்ம இங்க யோசிக்கலாம், ஏன் உமரை தொழுக வைக்க விட்டுருந்தா என்ன? தொழுக வைக்க விட்டுருந்தா அவங்க நல்லவங்களா இருந்தாலும் பின்னாடி உள்ளவங்க ரெட்டை தலைமை பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும் நாட்டில். இன்னைக்கு பார்க்கிறோமே, ஒற்றை தலைமைக்காக வேண்டி நீதிமன்றத்தின் நெடும்படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருப்பதை ஒரு சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியதல்ல, தங்களுக்கு பின்னாலும் கூட பல்லாண்டு காலங்கள் அது சரியாக பயணிக்க வேண்டும் என்று மிக தெளிவான பாதையை வகுத்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, நிறைவுக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாத துறை இல்லை, தொடாத துறை இல்லை, பரிந்து பேசாத வர்க்கத்தினர் இல்லை. எல்லோருக்கும் எல்லாமும் பேசினார்கள். பெண் குழந்தையை பெறுவது பெண் மகவு பெரும் பேரு என்று சொல்லி தொடங்கி, தாயின் காலடியிலே உனக்கு சொர்க்கம் என்று சொன்ன வரைக்கும், உழைப்பாளிகளின் ஊதியத்தை வியர்வை வருவதற்கு முன்னாலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதும், ஏழைகள் என்றால் உங்களுக்கு என்ன இளக்காரமா? இறைவா என்னை ஏழையாக வாழவை,
என்னை ஏழையாக மரணிக்க செய், நான் ஏழையாக விரும்புகிறேன் என்று சொல்லி உலகத்திலே வறுமை கூட வரமாகி போகிற அற்புதமான வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எல்லா துறைகளிலும் புரட்சியை ஏற்படுத்திய உண்மையான ஆன்மீக அரசியல் அன்னலாருடையதே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு ஜமாத் உலமாவுக்கு நன்றியை சொல்லி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.